சீர்பெருகும் கைலமேவும் சிவகுரு அருளினாலே பார் பெருகும் வேள்வி செய்து பல பல தெய்வார் எல்லாம் பார் பெருகும் குருதவசி ஐயா வந்திடு வளமை எல்லாம் கூற கார் பெருகும் அது கம்பிரான் கணபதி தன்னிரு சரணம் காப்புதாமே. உத்தமா முனிவர் தேவர் ஈரேலே உலகமெல்லாம் முக்தியாய் உபதேசிக்கே முக்கண்ணன் அருளினாலே வெற்றியாய் குரு சந்நியாசி வேள்வியில் பிறந்து வந்த சரி கதைதனை வில்லிப்பாட கந்தனுக்கு முன்பிருந்த கணபதி காப்புதாமே. அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் எட்டமதாய் 64 கலை அடங்கும் ஞானோ பஞ்சவச்சி அஞ்செழுத்து 18 வாசி பல நூல தத்துவங்கள் தொண்ணூத்தாரும் நெஞ்சறிவாய் பிறந்த குருதவசி ஐயா நீ நிலத்தில் வந்த கதை தன்னை கூற குஞ்சரத்தோன் நனக்கிளைய செந்தூர் கந்தன் குமர குருபரன் முருகன் காப்புதாமே. சிறாரோ சிவனமையோ சிறந்த கையாசோ வாழுகின்ற தெய்வ கைலாசோ ஆரேழே உலகமெல்லாம் பரந்த கைலாசோ பகவானோ பார்வதியோ பதியோ கைலாசோ பகவானோ பார்வதியோ பதியோ கைலாசோ அரியனோ பிரம்மாவோ அமர்ந்த கைலாசோ கைலாசோ ஆனந்தே தேவர் வாழோ வாழோ கைலாசோ. பொங்குவள்ளி கைலாச பருவதத்தின் மேலே பொருந்த தவமோனிமார்கள் நமக்கு குருவாக அமல் குருதவசி ஐயா அவர் தானோ அன்புடனே வந்த கதை இன்பமுடல் உடனே வந்த கதை இன்பமுடல் கேளும் சவமோனி பக்த பக்தியர்கள் தானவர் வானவர்கள் தாங்கும் கையில் அசமரை திசை சந்தோஷமா இனி தங்கி இருக்கே ஈஸ்வரரின் தொழுதுதான் மாமுனிவர் எல்லாம் ஆதி கைலாசம் வருகிறேன் சரே பகவானும் பார்வதியும் ஒருவருக்கு வேண்டும் என்று தோனி பொன்னை உருக்கி வார்த்து சொரிமுத்தால் பலகை பாவி பலகையிலே அரணாரும் பார்வதியும் அப்படி கொள்வருக்க
33 தேவர்கள் பிடைசூழ 44 ரிஷிமார்கள் பிடைசூழ எல்லோரும் ஆண்டவனை தொழுது நிற்கும் போது ஒரு நாள் தினத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதிபரா சக்தி இடத்திலே கேட்கின்றார். என்ன? அம்மா பார்வதி, சுவாமி, உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ பெயரோடு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமா. அமர்ந்து மக்களை எல்லாம் அருளாட்சி செய்து வருகின்றார்கள். வேண்டுமானால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குரு இருப்பார்கள். சரி, ஆசா இருப்பாங்க. ஆமா. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களுக்கு குருவாக ஒரு சுவாமியை நாமல் பிறவி செய்ய வேண்டும். அப்படி எல்லோருக்கும் பொதுவாக நாம குருதவசி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும். ஐயா, அதாவது தேவாதி தேவர்களுக்கு குருவாக குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும். ஆமா. சரி, அதாவது தேவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக சரி குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும் என்று பகவான் தேவர்களை வரவழைத்தார். அப்போது தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆண்டவனை அடிபணிந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சொல்லனையே சிவ சிவா ஜோதி நவமணியே நவமணியே உச்சமதில் அடங்காதே சிவஞான குழந்தை அடங்காதே சிவஞானே குழந்தை எல்லாருக்கும் பொல்லாருக்கும் எல்லோருக்கும் அசமதில் வாழும் மணிவிளக்கு வாழும் மணிவிளக்கு. அதாவது தேவாதி தேவர்களே வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக சுவாமி வரவழைத்தீர்கள்? குருதவசி ஐயாவுடன் நாம பிறவி செய்ய வேண்டும். சரி, அதாவது உலகத்திலே கனின்னு சொன்னா எலுமிச்சங்கனி. ஆமா, எலுமிச்சம் கனியில தான் குளிர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆமா, அதாவது குளிர்ந்த கனியாகி எலுமிச்ச மலத்திலே நாமல் குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும். சரி, குருதவசி ஐயாவை வேள்வி குழி வெட்டி பிறவி செய்ய வேண்டும். ஆனால் வேள்வி குழி வெட்டினாலும் அதற்கு தகுந்த ஒரு இடம் பார்க்க வேண்டும், நல்ல இடம் பார்க்க வேண்டும். அப்ப தேவர்களே காட்சி மலை அருகே கழுத பாறை வேள்வி செய்து குருதவசி தந்தை வளத்தில் எலுமிச்சம் வளத்தில் வாழ்வின்றி பரமன் முறை செய்ய சொல்லறிய முக்கோடி தேவர் முதலாக சூழரனை விடை கொண்டு வழி நடந்தாரே. தேவர்களே சுவாமி நாகாட்சி மலை கழுகந்தட்டு பாறை அதிலே வேள்வி குழி வெட்டி சுவாமி ஐயாவை பிறவி செய்து வாருங்கள். சுவாமி பகவான் சொல்லி தட்டா அது தெய்வா அது தேவர்கள் சரி அதன் இடத்துல விடை கொண்டு நடந்தனர். தெய்வாரெல்லாம் நாதனை தொழுது கொண்டு தொழுந்தனர். பொய்கை தன்னில் தீர்த்தமம் ஆடிக்கொண்டு வேள்விக்கு தலம் பார்க்க விரைந்தோடி தெய்வார் எல்லாம் அவன் கடந்தனர். புரிய தெய்வார் கடுக வழி நடக்கலுற்றாரே. சிவனார் அருள் புரிய தெய்வார் கடுக வழி நடந்தார். அருள் புரிய மல்லையும் கடந்த அவமாகிய சருமலை சார்போதனை வந்தான். அருள்
அரகரா வேள்வி தன்னை அருள் பெற விட்டுமென்றாரே இப்படியாகவே ஒரு சுவாமி ஐயாவை நாமல் பிறவி செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் கைலைக்கு வடபுறத்திலே காக்காட்சி மலை கழுகந்தட்டு பாறை திட்டவட்ட பாறை அருகிலே வந்தார்கள். அதாவது நாமே வேள்வி குழி வெட்ட வேண்டுமானாலும் நல்ல ஒரு தலம் பார்க்கணும் ஐயா. பொதுவாக ஒரு வீடு வைக்க வேண்டுமானாலும் நம்ம தலம் பார்க்கிறோம் இல்ல, வாஸ்து பார்க்கிறோம். அப்படின்னா உடனே ஒரு சோதரனை கூட்டி வாருங்கள் என்று ஸ்தலம் பார்த்தார்கள். அதாவது இந்த இடத்துல கன்னி மூலை இதுல வேள்வி கூலி வெட்டினால் குருதவசியா பிறவி ஆவார் என்று சொல்ல அழகாகவே இதுதான் மகாலட்சுமி உறைந்த தலம். அப்படி லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது. ஆமா, வேள்வி கூலி வெட்ட வேண்டும் என்று 52 அடி அகலத்திலே 52 அடி அகலத்திலே 63 அடி நீளத்திலே 63 அடி நீளத்திலே 52 அகலத்திலே நிமலனோட திருவருளா தேவதூபோ காட்டுவாரா தேவதூபோ காட்டுவாரா காட்டுவாரா அழகுடை தேவரா தேவரில்லா எலுமிச்சம்பழத்திலே குருதவசியாவை பிறவி செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் 52 அடி அகலம் 63 அடி நீளம் தனியடைந்து தக்க வேலை வெட்டுவதற்காக வருகின்றார்கள். ஆண்டவனை மனதிலே நினைத்தார்கள். வேள்வி குண்டு வெட்டினார்கள். முதலிலே ஒரு வேலை தொடங்க வேண்டுமானால் விநாயகருக்கு நாம படப்பு போடணும். ஆமா, முக்கியம். அதாவது வெத்தலை பாக்கு விடலை கடலை அவள் பொதி கற்கண்டு உளுந்து வடை ரசவடை அதிரசம் இளநீ எல்லாம் வைக்கணும். ஆமா, தெச்சனம் வைக்கணும். தெச்சனம் குறைச்சு வைக்கணும். உளுந்து வடை பருப்பு வடை எல்லாம் வைக்கணும். ஆமா, உளுந்து வடை பருப்பு வடை இந்த கொழுக்கட்டை எல்லாம் வைக்கணும். அப்படியா? இது ஆகிப்போச்சு. உளுந்த வடை சூப்பரா இருந்து. அப்படியா? எல்லாம் இருந்து. ஏ அப்பா, என்ன வடிச்சிருக்கிறானே என்ன இல்லையா? அப்படியா? சரி, இருக்கட்டும், பரவாயில்லை. அது நேரத்திலே வேள்வி குண்ண வெட்ட வேண்டும் என்று ஒன்றானேதோர் வருடம் தனிலே ஓராள் புருஷம் ஆவது வெட்ட ஓராள் புருஷம் தாழ்வது வெட்ட ஓராள் புருஷம் தாண்டன போதி ஓராள் புருஷம் தாண்டன போதி ஈராள் புருஷம் தனியது வாராய் ஈராள் புருஷம் தனியது வாராய் ஈராள் புருஷம் தாண்டன போதி எதிலே மடவார் குலவையை பாடு எதிலே மடவார் குலவையை பாடு வருஷம் தனியது வாராய் உங்கள் வருஷம் தனியது வாராய் ஒன்றாள் வருஷம் தாண்டன போது உங்கள் வருஷம் தாண்டன போது நாலாள் வருஷம் தனியது வாராய் ஆறாள் வருஷம் தனியது வாராய் நாலாள் வருஷம் தாண்டன போது நாயகி மடவார் குலவகை பாடு நாயகி மடவார் குலவகை பாடு புருஷம் தனியது பாரான் புருஷம் தனியது பாரான் 5 வருஷம் தாழ்ந்தன போது 5 வருஷம் தாழ்ந்தன போது 6 வருஷம் தனியது பாரான் 6 வருஷம் தனியது பாரான் 6 வருஷம் தாழ்ந்தன போது 6 வருஷம் தாழ்ந்தன போது 7 வருஷம் தனியது பாரான் 7 வருஷம் தனியது பாரான் 7 வருஷம் தாழ்ந்தன போது 7
ஒரு வருடம் 2 வருடமா எத்தனை வருடங்கள்? 10 வருடமாக வேள்வி குண்ட வெட்டினார்கள். அப்படி 10வது வருடத்திலே ஒரு கரும்பாறை வந்தபடி தோன்றியது. கரும்பாறை அப்படியே தெரிகின்றது. அப்படி கண்டு நின்ற தேவர்கள் எல்லாம் மனக்கவலை கொண்டார்கள். ஆமா, இறைவனிடத்திலே வருகின்றார்கள். குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும் என்று ஈசன் கட்டளையிட்டார். ஆனால் வேள்வி கொண்ட வெட்டினோம் ஒரு பாறை தோன்றி இருக்கிறது. குருதவசி ஐயா எப்ப பிறவி ஆவார் ஐயா? பகவானே, வேள்வி கொண்ட வெட்டினோம் ஐயா. அப்படியா? ஆனால் பாறை தோன்றி இருக்கிறது. அது பாறை அடிச்சு உடைக்கணுமே, என்ன பண்றது? பகவானிடத்தில் தான் சென்று சொல்ல வேண்டும். பகவானிடத்தை சொல்லும் போது பார்த்தார் பகவான். என்ன செய்கிறார்? மாந்தையரை வரவழைத்தார். பாராய் மாந்தையரை, சுவாமி, வேள்வியிலே கரும்பாறை தோன்றி இருக்கிறது. கரும்பாறை அடித்துடைத்து வேள்வி குழியிலே ஏறுவதற்கும் இறங்குவதற்கு 21 படிகள் கட்டி வாருங்கள் என்றார். அப்படி ஆகட்டும் சுவாமி. அந்த வார்த்தை கேட்ட போது மாமியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேண்டிய ஆயுதம் எல்லாம் எடுத்து வருகின்றார்கள். அப்படி சிற்றுளியா பேருளியா, சிற்றுளியா பேருளியா, சங்கத்தச்சி முழக்கோலா, சிற்றுளியா பேருளியா, சிற்றுளியா பேருளியா, சங்கத்தச்சி முழக்கோலா, வாச்சி ஒளி ஏழ்தான் எடுத்து மாறார்கள். கல்லை அடித்துடைப்பதற்கு அதற்கு ஆயுதங்கள் எடுத்து வருகின்றார்கள். ஆமா, கூடம், சின்ன ஒளி, பெரிய ஒளி, ஆமா, சிற்றலி, பேரொளி, ஒளியாப்பு, ஆமா, தமரு, தமருவா, ஆமா, தமரு கம்பி, தமர் கம்பி, ஆமா, எல்லாம் எடுத்துக்கொண்டு சரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன கொண்டு வரீங்க? ஒரு பெரிய கூடம். கூடம், ஆமா, கூடம் சொல்லிட்டு அவனை பாக்குறா. இல்ல, அவரு வச்சிருக்கிறாரு அம்மி கொத்ததுக்கு சின்ன சுத்தியது. அப்படியா? சின்ன சுத்தியது. ஏ அப்பா, இத கொண்டு நீ வாரா. வேற வழி இல்லைன்னா அங்க ஏதாவது வீட்லயே அம்மி கொத்திட்டு இருப்பாரு. சின்ன ஒரு ஆணி பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் வரும். சின்ன ஒரு ஆணியாவது அடிக்கலாம் இல்ல? ஆமா, ஆணி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆணி அடிக்கதான் அது உதவிச்சு. ஆமா, அப்படியா? இப்படியாகவே வேண்டிய ஆயுதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு சரி வேள்வி குழியிலே வந்தார்கள். ஒரு பெரிய கரும்பாறை, அநேக பாறையை அடித்துடைக்க வேண்டும் என்று, அதாவது அடித்து உடைத்து பார்க்கின்றார்கள். முடியல. கானகத்தில் வந்தார்கள். விஷம் கூடுத பச்சையை பறித்து வந்து அந்த கல்லிலே எப்படி பிசைந்து விட்டார்கள். அந்த கல்லானது அப்படி இலகியது. அழகாகவே பக்குவமாகவே கல்லை அடித்து உடைத்தார்கள். அந்த வேள்வி குழியில ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் 21 படிகள் கட்டி முடித்தார்கள். அது மட்டுமா, அந்த வேள்வி குழியை அழகாகவே அலங்காரம் செய்கின்றார்கள். வேள்விக்கு சிகரம் தங்கம் பூசி மேலே நாடு சுந்தரோடு உள்ளும் போரும் மேலே ஏறுவாரா, கரை மேலே ஏறுவாரா, கரை மேலே ஏறுவாரா, கரை மேலே ஏறுவாரா.
அதற்காகவே குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும் என்று வேள்விக்குழி வெட்டினார்கள். அப்படி அதாவது அலங்காரம் செய்கின்றார்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான், அலங்காரம் செய்ய செய்ய அது மெருகூட்டி கொண்டே இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். வேள்விக்கு சிகரன் தங்கம் பூசினார்கள், மேலே நாகே ரத்தினம் பதித்தார்கள். தங்கம் எல்லாம் பூசி இருக்காங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. அப்பா அந்த காலையில தங்கத்துக்கு பஞ்சம் இல்லை. இல்ல இல்ல, இப்ப போற வேலையில இப்ப ராக்கெட் போல போயிட்டு இருக்கு, எங்க போய் நிக்குன்னு தெரியல. ராக்கெட்டு கீழே விழுமா விழாதோ யாரு இருந்தா. அது மட்டுமா, வெட்டினார் 8 திசை முக்கும் வைத்து, வெட்டினார் 8 திசை முக்கும் வைத்து, குழி தன்னில் முக்கும் திருத்தி, குழி தன்னில் முக்கும் திருத்தி, கண்டகம் போலே வழித்து நினைக்கை, கண்டகம் போலே வழித்து நினைக்கை, கண்ணுக்கு அழகாக வர்ணங்கள் செய்தார். செய்து வழித்து மினைக்கி, செய்து வழித்து மினைக்கி, வாக்குடன் வேலை பீடங்கள் போட்டாரே. வெட்டினார் 8 திசைமுக்கு வைத்து வேவி குளிதன்னை அழகாக வெப்பம் திருத்தினார்கள். கரண்டகம் போலே வழித்து மினுக்கி கண்ணுக்கு அழகான வர்ணங்கள் எல்லாம் தீட்டினார்கள். வர்ணங்கள் செய்து வழித்து மினுக்கி அப்படி சித்திர வேலைப்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். இனிமேல் இந்த வேள்விக்குழியிலே நாம பீடங்கள் வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட பீடங்கள் வைக்க வேண்டும்? 21 விதமான பீடங்கள் வைக்கின்றார்கள். எப்படி எப்படி? மாவாலி பீடம் வைத்தார், அஞ்சனையர் பீடம் வைத்தார், நாளே பீடம் வைத்தார், பொறியாலே பீடம் வைத்தார், தாலே பீடம் வைத்தார், தாலே பீடம் வைத்தார், தாலே பீடம் வைத்தார், பீடம் வைத்தார், பீடம் வைத்தார், பீடம் வைத்தார், பீடம் வைத்தார், பீடம் வைத்தார், 21 பீடங்களும் 21 பீடங்களும் குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும் என்று தேவர்கள் வேள்வி கொண்டு வெட்டி அப்படி வேள்வி குழியிலே பீடங்கள் வைக்கின்றார்கள். எப்படி எப்படி? மாவால் ஒரு பீடம் வைத்தார், மஞ்சளையால் ஒரு பீடம் வைத்தார், சந்தனத்தால் ஒரு பீடம் வைத்தார், சாதிலிங்கத்தால் ஒரு பீடம் வைத்தார், தங்கத்தால் ஒரு பீடம் வைத்தார், தங்க தகட்டினால் ஒரு பீடம் வைத்தார், பொன்னாலே ஒரு பீடம் வைத்தார், தகட்டினால் ஒரு பீடம் வைத்தார், பொறியாலே ஒரு பீடம் வைத்தார், ஈயத்தால் ஒரு பீடம் வைத்தார், வெள்ளி தகட்டினால் ஒரு பீடம் வைத்தார். அதாவது திருநீற்றை பிசைந்து ஒரு பீடம் வைக்கின்றார்கள். இப்படி விதவிதமாக 21 பீடங்கள் வைத்து முடிக்கிறாங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் ஐயா. ஆமா, அழகு அழகுதான் அப்படி ஒரு அழகு. ஆமா, இப்படி பீடங்கள் எல்லாம் வைத்து அத தேவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள். ஏன்னா நம்ம பீடங்கள் எல்லாம் வைத்து விட்டோம், இனிமேல் இந்த வேள்வியில் என்ன செய்யலாம்? அதாவது உருக்கள் எழுத வேண்டும் அல்லவா? நாம என்னென்ன உருக்கள் எழுத வேண்டும்? எந்தெந்த வேள்விகளில் குருதவசி ஐயாவுடைய உருக்கள் எழுத வேண்டும் என்று இந்திரனாருட உருவதை எழுத, உருவதை எழுத, இறைவனாருட உருவதை எழுத, இறைவனாருட உருவதை எழுத,
உருவது எழுத எச்சதை பொடி உருவது எழுத ராட்சம் ராவண உருவது எழுத யோகவேசி உருவது எழுத யோகவேதி உருவது எழுத கோலாசனம் உருவது எழுத கோலாசனம் உருவது எழுத அஞ்சா குடுக்கை உருவது எழுத குடுக்கை உருவது எழுத கச்சை உருவது எழுத சுரைவோடு உருவது எழுத திரிவோடு உருவது எழுத பாத குரடு உருவது எழுத ஆதம் புலிகை உருவது எழுத ஆத்திர கோலோ உருவது எழுத உருவது எழுத அழவாயுதமோ உருவது எழுத திருநீற்றி கம்பரை உருவது எழுத கும்பரை உருவது எழுத திருப்பிரம்பானது உருவது எழுத இடமானது உருவது எழுத புலித்தோலாசனம் உருவது எழுத வெண்ணீரது உருவது எழுத நீரது உருவது எழுத உருவது எழுத உடலது எழுத உருவது எழுத உடலது எழுத உடனே தெய்வா துறவைகள் பாட குருவைகள் பாட குருசுவாமி ஐயாவுடைய ஒரு வானது வேளையில் எழுதி வைத்தாரே முதலாக அந்த வேள்விக்குழியிலே இந்திரனுடைய உருவதை எழுதி வைத்தார்கள் இறையனுடைய உருவதை எழுதி வைத்தார்கள் சந்திரனாருடைய உருக்கை எழுதினார்கள் சந்திரனுடைய உருவதை எழுதி வைத்தார்கள் அவருடைய பிள்ளையார் பகவானுடைய உருக்கை எழுதினார்கள் ஆதிபரா சக்தி அம்மையுடைய உருவத்தை எழுதி வைத்தார்கள் பரமசிவனுடைய உருக்கை எழுதினார்கள் பாராளி வண்ணன் ஸ்ரீமன் நாராயணம் ஒத்தியுடைய உருவதை எழுதி வைத்தார்கள் அவருடைய பிரம்மதேவனுடைய உருக்கை எழுதினார்கள் ஆமா அதாவது குருசுவாமி ஐயாவுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உருவானது எழுதி வைத்தார் யோக வேட்டியானது உருவதி எழுதினார்கள் திருப்பிரம்பானது உருவதி எழுதினார்கள் பெரிய சடை முடி உருவதி எழுதினார்கள் உத்திராட்ச மாலை உருவதி எழுதினார்கள் புலித்தோர் ஆசனம் உருவதி எழுதினார்கள் பாத குரடு உருவதி எழுதினார்கள் கஞ்சா கொடுக்கை உருவதி எழுதினார்கள் பூ நூறு உருவதி எழுதினார்கள் எங்கப்பா மேலங்கு திரு வெந்நீர் உருவதி எழுதினார்கள் அப்படி ஆமா மாத்திரகோலு மழுவாயுதம் எல்லாம் உருவதி எழுதி பொடியானது உருவதி எழுதினார்கள் பொடிக்கண்ணா கண்ணு 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 உருவது வேணும் இல்ல அப்பதான பார்வை இருக்கும் சரி இப்படியாகவே குருசுவாமி ஐயாவுடைய உருவானதை எழுதி வைத்தார்கள் ஆமா இனிமேல் எழுதி வைத்த உருவெல்லாம் வளர வேண்டுமானால் நாம வேள்விக்குழியிலே விறகு அடுக்க வேண்டும் அப்படி விறகு வேண்டும் விறகு வேண்டும் என்னென்ன விறகுகள் வேண்டும் என்னென்ன விறகுகள் ஆகாது தம்பி குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டுமானால் மனம் வீசக்கூடிய விறகுகள் வேண்டும் மனம் வீசக்கூடிய விறகுகள் ஐயா மரத்துல ஒண்ணு ரெண்டு மரம் நிக்கத்தான் செய்யும் ஆனா அந்த மரத்தை எல்லாம் முடிக்க முடியாது நம்ம மேல்மலைக்கு செல்வோம் அண்ணே என்னென்ன விறகு ஆகும் ஆகாது தெரியுமா என்னென்ன விறகுகள் ஆகும் என்னென்ன விறகுகள் ஆகாது அத்தி இத்தி ஆலரசு அதுக்காயுள்ள கடுக்காயோ தித்திரை வாத்தியுமாகாது தித்திரை வாத்தியுமாகாது குருபானத்தி மஞ்சளத்தி மஞ்சளத்தி இருப்பை வெங்கையுமாகாது இருப்பை வெங்கையும்
நல்லதோர் மரங்கள் எல்லாம் அழித்து கழித்தவர்கள் ஆடுவானத்தோடு தேடு வாரா ஆடுவானத்தோறும் தேடுவாரா இந்த வேள்வி குழியிலே என்னென்ன விறகு ஆகாது தெரியுமா? என்னென்ன விறகுகள் ஆகாது ஐயா? தீர்த்தி ஆகாது, ஆலரசு பொங்குமொழி ஆகாது, புன்னை வெண்ணெய் ஆகாது, போரசு ஆகாது, புன்னை ஆகாது, அது பொக்கு, அதனால ஆகவே ஆகாது. மனம் வீசக்கூடிய விறகுதான் வேண்டும். அப்படியானால் மனம் வீசக்கூடிய விறகுகள் என்னென்ன விறகுகள்? அதாவது மனம் வீசக்கூடிய மரங்கள் எல்லாம் வேண்டுமானா நம்ம இடத்துல நிற்கிறது ஐயா. ஒண்ணு ஒண்ணு நிக்கும், அங்கங்க நிக்கும். நம்ம இடத்துல சந்தன மரம் எல்லாம் பார்க்க முடியாது. பார்க்க முடியும், ஆனா சின்ன தையா நிக்கும். பெரிய தையா, பெரிய மரமா இருந்தாச்சுன்னா விட்டு வைக்க மாட்டாங்க, வெட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமாமா, ராத்திரியோட வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. மனம் வீசக்கூடிய மரங்கள் என்று சொன்னால் சந்தன மரம், சவ்வாது மரம், ஈட்டி மரம், தேக்கு மரம், கார்குயில் மரம். இந்த மரமெல்லாம் வேண்டுமானால் 7 மலம் காவிற்கினாமல் போக வேண்டும். உடனே செல்ல வேண்டும். அப்படி என்று சொல்லி தேவாதி தேவர்கள் தண்டமிழ் செல் பொய்கை வனம் தான் கிடந்து கிங்கிலிய சரண வாழ்மலையில் வந்தான், சரண வாழ்மலையில் வந்தான். பாடலுமாய் பாடலுமாய் அரகரா போற்றி என்று அழந்து புத்திரிக்கும் விட்டு அழந்து புத்திரிக்கும் விட்டு கிங்கிலியர் தலை மேல் வைத்து மல்லங்காவது கடந்து மல்லங்காவது கடந்து பூமலர்கள் தேடி அந்த மனிதனிலே அழைத்தார் வேள்விக்காக என்று அழைத்தார் வேள்விக்காக அழைத்தார் வேள்விக்காக என்று அழைத்தார் வேள்விக்காக எடுத்தவர்கள் காடு தண்ணி மலைமூலையில் கண்ணில் கண்ட பூமலர்கள் கண்ணில் கண்ட பூமலர்கள் வேள்விக்குள்ளே கோப்பு வகை கொண்டு வந்து கொடுத்திட தெய்வார்கள் குறையாத வேள்வி செய்தாரே. இப்படியாகவே சரி குருசுவாமி ஐயாவை
வேள்விக்குழியிலே பிரவேசிக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று சொல்லி சந்தன மரம் மனம் வீசக்கூடிய மரங்கள் வெட்ட வேண்டுமானால் 7 மலங்கு ஆவிற்கு போக வேண்டும் அல்லவா? இந்த தேவர்கள் கிங்கிலியர்கள் எல்லோரும் புறப்பட்டு வருகின்றார்கள். சரி ஐயா, நீங்க என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்க? வெட்டருவாள் கோடாரி. நீங்க இல்லையா? அவரு சொல்லிட்டாரா? நீ என்ன வச்சிருக்க ஐயா? மிஷின். கொண்டு வாங்கோ என்று வேண்டி ஆயுதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு சரி 7 மலங்கு ஆவே வருகின்றார்கள். அப்பா மேல் மலையிலே வந்து பார்க்கும் போது அங்கே மனம் வீசக்கூடிய மரங்கள் எல்லாம் நிற்கிறது. சந்தன மரம் இருக்கிறது. ஐயா, மரத்தை வெட்டுவோமா? வெட்டுவோம். அப்படி என்று சந்தன மரத்தை பார்த்தார்கள். அப்படி சந்தனவாள் மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி சாடமுள்ள மாய்தறித்தார் மாய்தறித்தார் பத்திக்குள்ளே ஆய்தேறித்தார் வந்தாள மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி கண்டியாக உண்டு வண்டி கொள்ளை பரணி கோடாரி வச்சிருக்கா? ஆமா. சந்தன மரத்தை வெட்டு. இதோ வெட்டிட்டு கொஞ்ச நேரம் வெட்டு. ஒதுமையா அப்படியே நீ சொல்லி அடுத்த போது இடையில வந்து நிக்கிறான். அவன் என்னதான் நீ வெட்ட முடியும்? ஐயா, அவன் இன்னொரு அவன் இல்லாம இருந்தாலும் வெட்டலாம். கோடாரி அப்படி இருக்கிறது. அப்படியா? ஆமா. கட்டு நின்று வெட்டுவான், கொஞ்சம் ஒதுங்கி நின்று. மரத்தை வெட்டும் போது ஒதுங்கி நிக்கிறமா? கருவாரி ஒரு மரம் வெட்டிட்டு வெட்டுவா? வெட்டு. இதோ வெட்டிட்டேன். வெட்டி நீ வா வீட்டுக்கு கொண்டு போ. நல்ல மரம் அப்படின்னு சொல்லி சந்தன மரத்தை வெட்டினார்கள். சாண மரமாய் தரித்தார்கள். மரத்தை வெட்டி கொப்பு கொலையாக தரித்தார்கள். ஆமா. மனம் வீசக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டினார்கள். கார்முகில் மரம், ஈட்டி மரம், தேக்கு மரம். ஆமா. எல்லா மரத்தையும் வெட்டி மலை போல் குவித்தார்கள். அப்படி அன்னையே குருதவசிரியாவை பிரவி செய்யணும். இவ்வளவு பிறகு நமக்கு போதும். இங்கிருந்து நாமல் வேள்விக்கு கொண்டு போக வேண்டுமானால் தலை சுவடாக கொண்டு போக முடியுமா? முடியாது. ஏன்னா ரொம்ப காடா இருக்கிறது, மேல் மலையாக இருக்கிறது, மேடு வெள்ளமா இருக்கிறது, அவ்வளவு பாறையா இருக்கு. சுமடு கொண்டு போக முடியாது. இதை ஒரு வண்டி ஒன்று பண்ணி வண்டியில ஏற்றினா நம்ம விறகு கொண்டு போகணும். அப்படின்னு சொல்லி வண்டாள மரத்தை வெட்டினார்கள். வண்டியாக உண்டு பண்ணினார்கள். வண்டியில விறகு ஏற்றினார்கள். ஏற்றி நினைக்கிறாங்க, என்ன வண்டியை இழுப்பது எப்படி? நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டு போக முடியும்? வண்டி நம்ம மேல அப்படியே வந்துடும். இந்த வண்டிக்கு ஏற்ற ஒரு மிருகத்தை நாம கூட்டணும் என்று என்ன செய்வோம் என்று பார்க்கும் போது அந்த சாயக்கர மூலையிலே காட்டானை அலற கண்டா காட்டானை தனி பிடித்து வண்டியில் போட்டு வரா. 7 மலம் தான் கிடந்து அழுதல்லோ வண்டியது. 7 மலம் தான் கிடந்து சாயக்கர மூலையிலே காட்டு யானைகள் பிளறுகிறது. ஆமா, யானை. தம்பி, இந்த யானையை பிடிச்சிட்டு வாடா. மொத்தம் நாம 14 வண்டி உண்டு பண்ணி விறகெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம். ஆமா, ஒவ்வொரு வண்டிக்கு நாம 2 யானையை வச்சு கூட்டணும். அப்படின்னா ஒரு கூட்டம் யானையை கொண்டு வா. ஒரு கூட்டம்
அப்படி என்று சொல்லி சரி யானை பிடித்து வந்தார்கள். அந்த வண்டியிலே பூட்டினார்கள். 7 மலங்காவ கிடந்து அந்த வண்டியானது வந்து கொண்டிருக்கிறது. வட்டக்கையில் ஆச மலையது தனிலே வண்டிகள் வரவே வண்டிகள் வரவே ஆசம் கிட்ட கிடன வண்டிகள் வரவே வண்டிகள் வரவே மலையிலே வண்டி வரும்போது தென்கைலாச மலையானது கிடுகிடு ஆடிக்கொண்டிருக்கிறது. தென்கைலாச மலையிலே வண்டி வரும்போது மேல் கைலாச மலையானது அப்படி ஆடுகிறது. மேல் கைலாச மலையிலே வண்டி வரும்போது கீழ் கைலாச மலையானது அப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறது. அங்கே கீழ் கைலாச மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முனிமார்கள். ஆமா, இவர்களுடைய தவநிலையானது கலைந்து போகிறது. கலைந்தவுடனே அவர்கள் நினைக்கிறார்கள், ஆகா தேவாதி தேவர்கள் குருசாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும் என்று விறகுகளை முறித்து வண்டியில் ஏற்றி செல்கிறார்கள் என்று அப்படியே தொழுது நிற்கிறார்கள். நம்ம கையெடுத்து வணங்கி நின்றார்கள். சரி, ஏன்னா எல்லோருக்கும் பொதுவாக குருவாக குரு சுவாமி ஐயாவை அல்லவா பிறவி செய்ய போகின்றார். ஆமாம் என்று கையெழுத்து வணங்கி நின்றார்கள். அந்த கிங்கிலியர்கள் எல்லாம் விறகை கொண்டு வேள்விக்குழி பக்கமாக கொண்டு அந்த வண்டியை நிறுத்தினார்கள். வேள்விக்குழியிலே நம்ம விறகுகள் அடுக்க வேண்டும். விறகுகள் அடுக்க வேண்டுமானால் அதற்கும் கொஞ்சம் விஷயம் தெரியணும் ஐயா. ஆமா, நல்ல விஷயம் தெரியணும். ஆமா, நம்ம பெரிய குருடி இருக்காரு. ஆமா, அவர் நல்லா அடுக்குவாரு வரவு. ஆமா, அவரை விட்டுதான் நம்ம அடுக்கணும். அப்படியானால் வேள்விக்குழியில அவனை இறக்க சொல்லு. நம்ம விறகு அடுக்குவோம். ஐயா நீங்க முதல்ல இறங்குங்க, உங்க மேலதான் அடுக்கணும். விறகெடுக்கணும்னு சொன்ன ஐயா. அப்படி என்று சொல்லி வேள்விக்குழியிலே விறகடிக்கிறார்கள். அப்படி சிறுவிறகு ஆனதெல்லாம் சிறுவிறகு ஆனதெல்லாம் கேள்வித்தான பாவைப்பாரா கேள்வித்தானோ சுவாமி ஐயாவே சுவாமி ஐயாவே ஐயாவே குருவாகே பிறவி செய்ய பிறவி செய்ய சிறிய பிறகு வேள்விக்குழியிலே கேள்வித்தானம் பாவித்தார்கள். விறகுகளை கொண்டு வந்து மேல்விதானம் பாவித்தார்கள். அது மட்டுமா செய்ய தீரு வேள்வியிலே காண்பிப்பாரா
பஞ்சவாத்தி எங்கள் சூழல் போல் தான் போலங்கு மல்ல தண்ணீர்கள் சூழ்ந்து அங்கே புறவை பாடு சிவ சிவா என்று தெய்வா இப்படியாகவே சரி தேவாதி தேவர்கள் எல்லாம் குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய வேண்டும் என்று ஏழை குழியிலே விறகெல்லாம் அடிக்கிறார்கள். அதாவது மந்திரம் சேவிக்க வேண்டும். மந்திரம் சேவிப்பதற்கு மந்திரம் அடிக்கக்கூடிய அவரை கூட்டிட்டு வாங்க ஐயா. அதோ வந்தாச்சு வந்தாச்சு. ஐயா மந்திரவாதி, ஐயா மந்திரவாதி. மந்திரவாதி வேண்டாம் ஐயா. மந்திரம் என்று சொன்னால் கடவுளுக்கு என்று சொல்லி சில மந்திரங்கள் இருக்கிறது. அப்படியே வேதியரை கூட்டிட்டு வரணும். அப்படிப்பட்ட வேதியரை கூட்டி வாருங்கள் ஐயா. வேதியரே அந்த ஊருக்காரரு வாங்க 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 வாங்க. ஆமா உங்களை தான் சுத்தியலோட வராது. எந்த போறாலும் வர மாட்டாரு. சரி ஐயா மந்திரம் படிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா? வேடி குழியிலே வாசனம் மிகுந்த திரவியத்தை எல்லாம் போட்டார்கள். என்னறிய பிச்சி மலர் பிச்சி மலர் எங்க நூலை அலங்கரித்து 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 என்னறிய பிச்சி மலர் பிச்சி மலர் அலங்கரித்து 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 நாதஸ்வரம் நல்லாரே கொண்டோட்டான் முழங்க ஈசனோட திருவருடா நீக்க நல்ல தெய்வார்கள் எலுமிச்சம் பழத்திட்டு பழத்திட்டு வேவி தனியை போட்ட தனியிலே போட்டா வேவி தனியை போட்ட தனியிலே போட்டா சமானையக்கு திருவருளா நீதியாய் குரு சந்நியாசி வேடையில் குருபானாய் அந்த வேள்விக்குழி வெப்பத்திலே சிவசிவா அரகராய் என்று ஆண்டவருடைய திருநாமத்தை ஓதி நிற்கின்றார்கள். அது மட்டுமல்லையா வாசனை மிகுந்த திரவியத்தை கொண்டு போட்டார்கள். முக்கியமாக எலுமிச்ச பழத்திலே திருநீரை இட்டு அந்த வேள்விக்குழியிலே போடுகின்றார்கள். வாசனை மிகுந்த பூ மலர்களை எல்லாம் போட்டார்கள். மந்திரம் சேவிக்கின்றார்கள். அது மட்டுமா வாசனை மிகுந்த திரவியங்கள் என்றால் அத்தருப்புலகு சவாது இப்படி இது போன்று திரையங்களை எல்லாம் கொண்டு வந்தபடி போட்டார்கள். சிங்கன் கதலி குறையை கொண்டு போட்டார்கள். தேங்காயை கொண்டு வந்து போட்டார்கள். சூடகத்தை கொண்டு தட்டினார்கள். பழ குலைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அதிகமாக எலுமிச்ச பழத்தை கொண்டு போடுறாங்க ஐயா. எல்லாம் போட்டு மந்திரம் சேவித்து நிற்கின்றார்கள். சரி ஈசனுடைய திருவருளாலே பகவானுடைய அம்சமாக அந்த வேள்விக்குழியிலே குருசுவாமி ஐயாவுடைய உருவானது வளர்ந்து வருகின்றது. அங்கே வேள்வியில் அரகர சிவசிவா என வேள்வி
சிவ சிவ ஜெகமே வேதாந்த குரு உருவத்து வளர வேதாந்த குரு உருவத்து வளர ஆழில் ஆதரவ முனிமார்கள் எல்லாம் ஆழில் ஆத முனிமார்கள் ராமன் அரகர சிவ சிவா என்றால் அரகர சிவ சிவா அரகர என்பார் பெரியப்பனாரும் உருவது வளர பெரியப்பனாரும் உருவது வளர பெரிய சடைமுடி உருவது வளர பெரிய சடைமுடி உருவது வளர உருவதல் எங்கும் உத்ராட்சமாலே யோகவேசி உருவது வளர யோகவேசி ரதி வளர வீட்டி உருவது வளர வீட்டி உருவது வளர சதயுத்த தாபத்தம் உருவது வளர புலித்தோல் உருவத்து வளர புலித்தோல் உருவது வளர அஞ்சா புதுக்கை உருவத்து வளர அஞ்சா புதுக்கை உருவது வளர தச்சை உருவத்து வளர சுரையோடு உருவது வளர சுரையோடு உருவது வளர ஆடக்குரடு உருவது வளர ஆடக்குரடு உருவது வளர பகவான் ஒளிபோல் பெரிய பண்டாரு பகவான் ஒளிபோல் பெரிய பண்டாரு அத்திரகோலும் உருவத்து வளர அத்திரகோலும் உருவது வளர அல்வாயுதமும் உருவது வளர அல்வாயுதமும் உருவது வளர திருநிக்கு கப்பரை உருவத்து வளர திருநிக்கு கப்பரை உருவது வளர திருநிறமானது உருவத்து வளர திருநிறமானது உருவது வளர திருந்தோல் ஆசனம் உருவத்து வளர பொன்னின் ஒளிவோல் பெரிய பண்டாரா ஒளியோ பெரிய பண்டாரா உறவுடன் தெய்வார் உறவைகள் பாட உறவுடன் தெய்வார் உறவைகள் பாட ஏதோ மலைமார் போமாரி சொரிய போமாரி சொரிய மலை போ மலை பொற்பக மலைகள் மாலை எங்கும் போகிட்டு வாரா மாலை எங்கும் போகிட்டு வாரா வல்லவராகிய பெரிய பண்டாரா வல்லவராகிய பெரிய பண்டாரா ஆமலை போலே உருவது வளர ஆமலை போலே உருவது வளர சதயுக தாவதம் உருவது வளர சதயுக தாவதம் உருவது வளர சன்யாசி என்ற பெரிய பண்டாரா சன்யாசி என்ற பெரிய பண்டாரா அதிமுக சட்டமுடி தாண்டமே இழந்த பரம குரு வெண்ணீர் துலங்க வல்லவராகிய பெரிய பண்டாரா வளமையுடன் வேண்டியிலே குருசுவாமி ஐயா வளமையுடன் பிறவியானாரே அந்த வேள்வி குழியிலே சரி குருசுவாமி ஐயாவுடைய உருவானது வளர்ந்து வருகின்றது அதாவது உரு என்று சொன்னால் முதலிலே அந்த உரு கட்டுகு போல் துடிக்கிறது ஐயா அதன் பிறகு நெல்லிக்காய் வடிவில் அப்படி உருவது வளர்கிறது அதன் பிறகு எலுமிச்சங்கனியாக உருவாகி திரண்டது சடைமுடி தாவதம் உருவானது வளர்கிறது பூநூல் ஆனது உருவது வளர்கிறது யோக வேஷ்டி உருவானது வளர்கிறது பாத குரடு உருவது வளர்கிறது புலித்தோல் ஆடை உருவளர்கிறது உச்சாட்ச மாலை ஆனது உருவது வளர்கிறது கஞ்சா கொடுக்கை உருவளர்கிறது யோக வேட்டி உருவது வளர்கிறது முட்டு கச்சி உருவளர்கிறது அப்படி முன்சுரை ஓடு உருவளர்கிறது பாத குரடு உருவளர்கிறது அது மட்டுமா திருநீற்று கப்பரை உருவது வளர்கிறது திருப்பிரம்பு உருவது வளர்கிறது குருவாந்து வளர்ந்து அந்த வேள்வியிலே அதாவது குருவாத குருசுவாமி ஐயா வளமையுடைய வேள்வியிலே பக்கப்படுத்தவரா பண்டார கோலமாரா பண்டார கோலமாரா பண்டாரத்துக்கு உடலுக்கு தாவரமாயிலே பெரிய பண்டாரோ
கையில் மழை வயதோ வெள்ளத்தோலங்க பன்னீர் ஐயாவுக்கு அறையில் குளித்தோல அறையில் குளித்தோல அறிவுரை பண்டாரோ எங்கள் ஐயா ஐந்தெழுத்தில் பிறந்த ஐயாவுக்கு ஐந்தெழுத்தில் பிறந்த திடமுடன் பிறவியானாரே பக்கப்படுத்தவராம் பண்டார கோலமாக தக்க பண்டாரத்திற்கு உடலங்கு தாவட மாலை திருவெண்ணீர் தான் விளங்க தோளோல் தான் இறங்க காலிலே பாத குரடு இறங்க கையிலே மான் மழு இறங்க கஞ்சா குடுக்கை ஏந்தி திருப்பிரம்பாந்து ஏந்தி ஐந்தெழுத்தில் அறுகுறி பண்டார எலுமிச்ச மடத்திலே பிறவியானார் குருசுவாமி ஐயா தினமுடன் அந்த வேவி கரையில் சிவகுரு பண்டார வல்லவராகிய பெரிய பண்டாரம் கரிசையுடன் இருக்க வாக்குடன் பச்சை பல்லாக்கு காலாய் கருத்திட வேணும் என்ன வாக்குடன் பச்சை பல்லாக்கு நல்ல சிவகுரு நாதரும் அப்போது நாட்டமுடன் பச்சை பல்லாக்கி காலாய் நாளை பிறந்திருமா தந்திரமாக நடந்து கரையில் தானவர்கள் செல்லும் சங்கு வல்லம்புரி ஜெயரண்டி கொம்புரி சகலரும் தான் முழங்க காத்தவர் ஏகாந்த பண்டாரோ இறப்பு பிறப்பும் இல்லாத சன்னியாசி என்று பிறந்தார்
சிவகுரு பெரிய பண்டாரோ பெரிய பண்டாரோ உடனேயவர் பச்சை பல்லக்கு ஏறி ஐயா வழி நடந்து இலங்கவே பல்லாட்டி ஏறி துலங்க குரு தபசி ஐயா பவனி வாரா